காணிக்குள்ள இருக்கு 40 வயசு காணியோட இப்பயும் சில்ட்ரன் பாக்கி இருக்குது ஒருத்தர் இப்போ போறல ஒப்பி கொண்டு வரல பிரதேச சபைக்கு இல்லை கிட்டத்தட்ட 15 லட்சம் செலவழிச்சு அந்த சில்ட்ரன் பார்க்கும் செஞ்சிருக்குது ஒபிஷியல் மிதத்தான் இது நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டோம் இங்க இல்லை நான் இது நம்பர் இது எடுக்கிற தீர்மானங்களை நடைமுறைக்கு பிரேக் அனுப்பிவிட்டேன் இதோ இதை இப்போ நீங்க டிஎஸ் ஏற்கனவே எங்களை கையாளிச்சிருக்கீங்க டிஎஸ் வந்து டிஎஸ் ஆஃபீஸால எங்களுக்கு அது கையளிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிற்பாடு தான் அந்த குறுக்கமடத்து எங்களோட சில்ட்ரன் பார்க் வந்து ஆமிக்கும்போது அதுக்குள்ள தான் இருக்குது குறுக்கமடத்து டிஎஸ் இருக்காங்க கேளுங்க இல்லை குறுக்கமடத்து டிஎஸ் சொல்லுங்க அது ஜிஎஸ்டியை கொஞ்சம் கேளுங்களேன் இருக்காங்க எங்களோட பிரதேச சொந்தமான 40 பேர் காணி அதுல ஏற்கனவே 15 லட்சம் செலவழிச்சு அந்த சில்ட்ரன் பார்க்க அடிச்சிருக்க சபைக்குரிய பிரதேச இடம் மூடாங்கள் ஒப்படைக்கப்பட்டது ஏற்கனவே ஊர்ல இருக்கு கிட்டத்தட்ட 4-5 இதுவரைக்கும் ஒரு 20,000 ரூபாய் இந்த வேலையை முடிச்சுட்டு போல இப்ப 30 லட்சம் 50 லட்சம் மட்டக்களை போக வேண்டியிருக்கு நாங்கள் 3 லட்சத்தை நாங்கள் மக்கள் பண்ற சபையை கொண்டு வரோம் எங்களோட கௌரவ உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக ஒன்றும் யோசிக்க தேவை நாங்கள் நாளையிலிருந்து அந்த வேலையை ஆரம்பித்தாலும் நாங்கள் அதுக்குரிய பணத்தை நாங்கள் தான் பாருங்க நாங்கள் நினைச்சது நாங்கள் நினைச்சேன் பிரைவேட் போச்சு இல்லாத தண்ணி வச்சுக்காங்க நாங்கள் யோசிச்சுட்டு அந்த காசு நாங்கள் தான் எங்களோட தான் உங்களுக்கு அதுக்குரிய பொருட்களும் கொஞ்சம் வாங்கி தந்தீங்க தமிழச்சி கட்சியில உபதான தான் உங்களுக்கு வாங்கி தந்தது அது பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் 50 லட்சம் 60 லட்சம் நாங்கள் தான் எந்தவித அப்புறம் எடுக்காம இப்ப கட்டப்படுகிற அந்த வளைவு கலர் லைட்ல அதுவுமே வட்ட வடிவாக எடுக்கப்பட்டு உங்களுக்கு 48,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டு சேவையை பண்ணப்பட்டிருக்கு அதுல எங்கட தனியார் கடையில் இருக்கிற அனைத்து எல்லா பேற்ற இடங்களையும் நீங்க எடுத்திருக்கீங்க ஆனா ஏன் இன்னும் எங்கட பிரதேச சபையில இன்னும் ஒரு அப்ரூவலும் எடுக்காம கட்டப்பட்ட டெலிகாம் அந்த கட்டிடத்தை உடைக்காம கட்டுறேன் அது உடனடியாக அகற்றப்பட வேண்டும் நாங்க ஏற்கனவே 2-3 கடிதம் கொடுத்து இன்னும் அந்த டெலிகாம்களுக்கு அதுக்குரிய பிரதேச செயலாளர்கிட்டையும் அதுக்கு நாங்க சொல்லுங்க எப்ப செய்யறீங்க நம்ம ஜேசிபி ரெடியா இருக்குது அப்ரூவல் இல்லாட்டி எங்கள்கிட்ட அப்ரூவல் எடுக்கல தானே அவங்க இது வரைக்கும் ஜேசிபி அது எப்போட பேர் அது நான் அவங்க 2 டவருக்கு தந்த அப்புறம் நாங்க இன்னும் அதை டவரை கொடுக்கல என்னன்னா இதை உடைச்சாதான் 200-300 வருஷமா அது இடிக்க போகுது அதை விட்டுட்டு இப்ப டேட் தந்திக்காங்கன்னா கேட்கலாம் ஆனா உடைப்பாங்களா கட்டாயம் அங்க உடைக்கக்குள்ள சேமனை சொல்லத்துல உடைச்சா மட்டும் தான் திறக்க விடுவோம் நாங்க அதுக்கப்புறம் திறக்கிறதுக்கு மாலையெல்லாம் போட்டும் வந்துடும் அதை உடைச்சா மட்டும்தான் விடலாம் 2வது எங்கட பிரதேச சபை நீங்க இல்ல இவருக்கு எங்கட மன்மத நெறி பற்றி பிரதேச சபைக்கு உட்பட்ட எந்த வீதியாக இருக்கட்டும் எந்த வடிகாலாக இருக்கட்டும் ஏதோ எங்கட சபைக்கு சொந்தமான எந்த வீதி ஏதோ எங்களுக்கு சொந்தமான அனைத்துல ஏதாவது வேலைகளை எங்கிருந்து செய்கிறா இருந்தாலும் எங்கள்கிட்ட ஒரு அனுமதி எடுக்கப்பட வேண்டும் அதோட எங்கள்கிட்ட தெரியாம அந்த வீதியை போய் அளக்குற அதை போட போறேன் இதை போட போறேன் இந்த சக்தி அந்த சக்தி அது இது ஒன்றுமே அதெல்லாம் தரப்போம் இதுல நாங்க உங்களோட சரியான முறை சரியான திட்டங்கள் மக்களோட வரி பணம்
மக்களுக்கு சேர வேணும், எல்லா வீதிகளும் சரியான முறையில் செப்பு நடப்பட வேண்டும். ஆனா அவங்களுக்கு தெரியும் இதுக்கு முந்தியும் ஏற்கனவே ரெண்டு குடும்பம் இருக்கிற ஆட்களுக்கு அவங்களோட கட்சிக்கு உதவி செஞ்சவர்களும் 2 கோடி வீதி போடப்பட்டா 2 குடும்பம் இருக்கிற வீதியை 2 கோடியை செலவழித்து போட்டு அதுல ஒரு வடிகான் அமைப்பும் இல்லை. ஒரு திட்டங்கள் சரியான முறையில செயற்படுத்தாம வீதிகளை போடுறது, போட்ட வீதிகளும் போட்டுட்டு போக்குள்ள பின்னால உடைஞ்ச எங்களோட 16ஆம் மைல் வீதி இன்னும் போட்டு 3 நாளில் உடைஞ்சு போயிடுச்சு இதுவரைக்கும். ஆனா எங்கட டெக்னிக்கல் ஆபீசர் இருக்காங்க, எங்களுக்கு தெரியும், அந்தந்த ஊர் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த வீதியில இவ்வளத்தை தான் காண்பட்டணும், இதால தண்ணி போகும், இவ்வளத்து தான் ரோட் போடணும், இது பொக்ஸ்கல் போடணும், ஏதாவது ஒரு அபிவிருத்தியை கொண்டு வர இருந்தா எங்கள்கிட்ட கேட்டுதான் அது செய்யணும் பண்றதுதான் எங்களோட முடிவு. 3வது எங்களோட குர்மன்பள்ளியில அது கேட்கத்தானே வேணும், அது சட்டம் தானே இல்லையா? இப்ப ஆர்பிஐ வேலை ஆர்பிஐ கேட்டு செய்ய வேண்டாம். எங்களுக்கு குர்மன்பள்ளியில 5 வீதிகளுக்கு ஏற்கனவே ஏவிசி மட்டும் தான் போடப்பட்டு, அந்த வீதி ஏற்கனவே 1,00,000 கிலோமீட்டர்ல போடப்பட்ட வீதி, இன்னும் அதை போடப்படல. இந்த வருடம் அது போடப்படுமா? விதேச கையில நீங்க 40% சம்பளத்தை எடுத்தா இங்க 500 ரூபாய் லைட்டும் போட இல்லாது. இந்த பிரதேச அது பயத்துக்கு தான் ஏற்கனவே செலவழிச்சு 5 வீதிகள் உங்களோட அரசு. இப்ப என்ன 2016ஆம் ஆண்டு தானே வந்த ஆசிய அபிவிருத்தி வங்கியில வந்த வேலைகள் இப்ப கொரோனாவால நித்தாண்டோம், இப்ப இந்த திருப்பி தொடங்கிட்டாங்களே, அதே மாதிரி என்னத்தையும் போடுவோம் பேர் எடுங்க நீங்க. அது என்னன்னா எனக்கு இப்ப வேலைகள் செய்ய அதுல என்னன்னா துரிய அது கலைக்கத்தான் வேணும், அவங்கள கலைக்கிற அது வாழ்த்துக்கள். எங்கட ஏரியாவில் இருக்கிற மன்மதநெறிப்பள்ளியில் இருக்கிற 47 வீதிகள் ஏவிசி போட்ட மாதிரி இருக்குது. அந்த வீதிகளை உங்களோட திட்டத்துல இணைத்துக் கொள்ளணும். 47 சொல்லியாச்சு. 47 வீதிகளும் போடாம இருக்குது. அந்த எங்களுக்கு அடுத்ததாக சம்பந்தமாக 1050 மீட்டர் வீதி சம்பந்தமாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் செஞ்சு தரப்படும். எங்களுக்கு குருவம்பள்ளியில இதுவரைக்கும் ஒரு போஸ்ட் ஆபீஸ் இல்ல, ஒரு சிறுவர் பூங்கா இல்ல, வரவேற்பு மண்டபம் இல்ல, ஒன்றும் இல்ல. அதுக்காக எங்கள்கிட்ட காசு இருக்குது, அதுகளை செய்யறதுக்குரிய நிதி எங்கள்கிட்ட இருக்கும். இடம் எங்களோட பிரதேச செயலாளர் கூடாது எங்களுக்கு ஒரு பூங்கா அமைப்பதற்கும் மற்றும் வரவேற்பு மண்டபம் ஒன்று அமைக்கிறதுக்கும் இப்ப சலூன் கூட வைக்கிறதுக்கு அந்த ஊர்ச்சனம் இடம் இருக்கு உங்கள்கிட்ட. குளத்துல சின்ன தூண்டு தான் வச்சு எடுப்போம். மக்களுக்காக சின்ன துண்டு ஒரு 40 வீட்டு அதிகாரங்கள் போட்டு ஒரு மாதிரியால அடிபட்டுச்சு. சங்கத்துக்கு காய்ச்சல் முடிவடைது. அதை ஒரு இடத்துலயும் வேலை செய்யுது. ஒரு மாதிரி அடிபட்டுற வரணும் தெரியாது. 8000 ஒரு மாதிரி தெரியாது. போட்டு ஒரு மாதிரி அடிபட்டு அவருக்கு தெரியும். லைப்ரரியில 4000 வரைக்கும் போடுறதுக்கு 8000 அந்த இருக்கு. ஒரு 10,000 இப்ப கலப்புறதுக்கு 4000 இது வரைக்கும் காய்ச்சி கொடுக்குறாங்க. முடிய சொல்லிட்டு போங்க.
கொஞ்சம் பொருங்க இப்படியே கண்டுபிடிச்சு போதும். இது குடித்தா இது குடி அடுத்த அஜெண்டாவுக்குள்ள போகுது. இதுக்குள்ள இப்படியே சொல்லிட்டு போங்க. நீங்க இது குடியோ எப்படி உங்களுக்கு தெரியாது போட்டி பிரச்சனை இல்லை. போட்டு ஒரு மாத்தி அடி ஓட்டுட்டு சொட்டி பாளையம் களுவாஞ்சி ஓடி அதை எப்படி திருத்துறதா இல்லை அப்படியே போடுறதா புதுசா போடுறதா? வராது. பிரதேசம் போட்டு அதுல புரண்டி தாரோம் அங்க காசு நீங்க கொடுக்கல அப்படின்னா நாங்க வாங்கி போடுறோம். பிஜி கிடைச்சி ஆகல இப்ப போடுப்பா பிரதேசத்துல போட்டு அது போட்டிருக்குது. அந்நியர் ஒரு விட்டு மாதிரி இருக்குல்ல. மீனவர் சங்கம் மீன்பிடி அங்கத்திய வடக்கு டிஓவால கொடுக்கப்பட்டிருக்குது. களுவாஞ்சோடி இது சமுத்திர மக்களுக்கு அந்த பிரஷர் அவர் தலைவருக்கு அதை போட்டது நாங்க தான் பார்த்து எப்படி 2024 நான் புலசில் இல்லை நான் கேட்டேன் அடிப்பட்ட பயன்புக்கு அதை நம்ம கடையில் காலத்துக்கு வாங்கிருக்கோம் அதை மாத்திருக்கிறான். சரி சரி அதை நீ மாற்றோம். மீன்பிடி முழுதை பிரதேசம் செய்தாங்க. மீன்பிடி அமைச்சாதுன்னா நம்ம பிரதேசம் நம்ம எல்லாம் பிரிய மாட்டே வேலையை செய்வோம். அரசாங்கம் அந்த மாதிரி படி நம்ம வாங்க அழுத்தவர்கள் இடத்துல ஃபுல்லா எல்லா இடம் சும்மா ஜனங்களை படியில ஒரு ஆள் சாகிறான். அதை அருகில நம்ம அதோட சேர்ந்து அதை கிளியர் பண்ணுவோம். இந்த இருந்து நம்ம படி சார இந்த என்னொண்டோ இதுக்கு முந்தி இப்ப இங்க எடுக்கப்பட்ட தீர்மானம் மண் அகழ்வு. மண் அகழ்வு ஏழை பணக்காரன் இல்லாம இப்ப ஒரு அரசு நிறுவனங்களுக்கோ இல்ல அதிகாரிகளுக்கு தேவைப்பட்டா மண் ஏற்றலாம். அன்றைக்கு மழை பெஞ்சு அந்த பொடியை எடுக்கலாம் வீட்டுக்குள்ள போவாங்க தண்ணி இருக்கிற நேரத்தை அந்த அந்த வீட்டுக்கு கட்டாயம் ஒரு மண் கொடுக்கணும். அவங்களுக்கு 20,000-30,000 கொடுத்து மண் வாங்கிறார் சாவுலாம் பார்த்துக்கிறேன். அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்படி இல்லாட்டி ஒருத்தருக்கு மண் இல்லை முடிவு எடுக்கும். அதுவும் அதுக்கு உதவி செய்யுங்க. அது மண்ணாக நொறிய போட்டு ஜேசிபி போட்டு செய்யல தானே. இப்ப அரசு நிறுவனங்களும் தேவைப்படுது. இப்படி ஏழைகள் வீட்டு ஒரு சாவு இருந்தால் அதுக்கு ஒரு லோட் கொடுக்கல. நாங்க அப்படின்னா நாங்க பிரதேசவை ஒரு லோட் கொண்ட அதை பிரதேச செயலாளருக்கு ஊடாக ஜிஎஸ் போய் கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கலாம் சொன்னேன். எங்களுக்கு எழுத்து போது நாங்கள் முதல் சொன்னேன் எங்களோட சைக்கிள் ஏற்றி கொடுப்பாங்க. காசு வாங்கத்து எல்லாம் மழை வந்தா சாவுக்குள்ளே போயிடாது. அதுக்கு ஒரு கடன் ஓரத்துல இல்லாம அவசர காலத்துக்காக ஏதாவது அப்ப இப்ப முடிவெடுங்க ஒருத்தருக்கும் இல்லை. அப்ப சட்டத்தை நிலைநாட்டுறாங்க எடுக்கிறாரு. பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பு தேவை. போலீஸ் லைட் 2 நான் ஒரு 15 நாளுக்குள்ள எல்லாத்தையும் ஓடணும். ஜிஎஸ் கொஞ்சம் ரெடி பண்ண 15 நாளைக்குள்ள நம்மளோட சரியான முறையில இந்த மண்மத நெறியை பற்றி எந்தவித வழிகாரம் இல்லாம இதுக்கான உங்களோட அரசாங்கத்துக்கு தான் உழைப்பு வேறு. பிரதேச சபை தலைவர் முரளி அங்க இருக்கிற இளைஞர் அங்க இருக்கிற போலீஸ் எல்லாரும் முழங்கி வீடு வீடாக தரிசிப்பு செய்து அங்க இருக்கிற வழி சாராயம் முழுவதையும் கட்டுப்படுத்திருக்கிறார். ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அந்த கட்ஸ் நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற கேமனுக்கும் இருக்க நினைக்கிறேன். ஆகவே நீங்க எல்லாரும் இணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக அதை கட்டுப்படுத்தலாம். ஒரு கஷ்டமான விஷயம் அவங்களோட உறுப்பினருக்கு ஆறு அனுமதி கொடுப்பது தெரியா ஆட்கள்லாம் உறுப்பினர் ஆக்கி எங்க மகளும் மதுரையில் ஆனா பாதுகாப்பு கொண்டு வந்து
இருக்கோம். ஓ. உங்களுக்கு ஏத்த பாதுகாப்பு. நீங்க ஒன்று செய்யறீங்களா உங்களுக்கு ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் எங்க வேலையில கட்டி படியை பிடிக்க சொல்லி முழு பேரும் வந்து அடிக்க இல்ல இல்ல டாக்டர் கேளுங்க எங்களுக்கு நாமி அவங்க ஓமண்டா சரி அவங்க நடவடிக்கைகளை கூட போலீஸ் நாங்க போலீஸ் நடவடிக்கை கூட போலீஸ் இருந்தானே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளக்குள்ள போலீஸ் சப்போர்ட் பண்ணுவீங்க வந்து அவங்களுக்கு ஆக்களிக்கிறது இல்ல அப்படி வேறாப்பட்டில அப்படி சரி தனிப்பட்ட மாதிரி அப்படி கேட்காருங்க களுவாஞ்சி மக்களால் தரப்பட களுவாஞ்சில எல்லா அது குடிக்கலாம் உங்களுக்கு அது குடிப்போம் நம்ம நாங்க கேட்கிறோம் இல்லட்டா இல்ல அரசியல் ஒரு 5 ஏக்கர் காணி உங்களுக்கு 800 பேஜ் காணி 4 பஸ் போடுறது தேவையில்லை அது ஏற்கனவே உங்களுக்கு எழுதப்பட்டு எல்லாம் கொடுத்திருக்கு அதுல நீங்க இந்த 2 அரசியல் நிறுவனங்களை கொடுங்க வெளியில போகல அது 5 ஏக்கர் 4 இருக்கு சரி ஐயா சரி இது போக மாட்டாங்க 5 ஏக்கர் வளர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.